எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற என் தாய் தமிழுக்கு முதல் என் வணக்கத்தை தெரிவித்து இந்த பழம்பெருமிக்க தமிழ் முழக்க பேரவையின் 189வது நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ஐயா முனைவர் செல்லப்பா அவர்களே, தமிழ் முழக்க பேரவையின் இணை செயலாளர் திரு மு நசீர் அவர்களே, பொருளாளர் மு ரமணி அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி சுப மாணிக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மேல சிவபுரியில் 17/4/1917 நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெற்றோர் சிவசுப்பிரமணியனுக்கும் தெய்வானை ஆட்சிக்கும் மகனாக பிறந்த அண்ணாமலையார் என்ற இயற்பெயரை கொண்ட மாணிக்கம் இந்த மண்ணின் மைந்தன் அவர்களை பற்றி உங்கள் முன் உரையாற்றுவதில் பெருமை கொள்கிறேன். தொடக்க கல்வியில் ஏட்டுப்பள்ளிக்கூடம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏட்டு சுரைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏட்டு சுரைக்கா தானே ஏட்டு பள்ளிக்கூடம், இதுக்கு ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மணலில் தான் அது எழுதி பழகுவாங்களாம். அந்த எழுத்து திரும்ப உபயோகப்படாது அப்படிங்கிறதுனால தான் ஏட்டு சுரைக்கான்னு நம்ம சொல்கிறதும் ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வின்னா அந்த காலத்தில் எந்த ஒரு குருகுலமும் கிடையாது, மணல் வெளிகளில் போய் ஆசிரியர்கள் மூலம் கற்பிக்கப்படும். அந்த ஏட்டுக்கல்வியை தன் பணியாக தனது தொடக்க கல்வியை கொண்டாலும் பின்னாளில் தனது குல தொழிலான நகரத்தார் தொழில் வட்டி தொழிலை செய்வதற்காக அவர் தன்னுடைய பர்மாவை நோக்கி நகர்கிறார். அங்கே போய் அவர் வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அங்கேயும் போய் பெட்டியடி பையனாக தன் வாழ்க்கையை தொடங்கிறார். அது என்ன பெட்டியடி பையன்? கை பழகுதல் அப்படிங்கிறது தான் அதுக்கு ஒரு பொருள். எல்லா விஷயத்தையும் கை திருந்திருச்சா, கை பழகிருச்சான்னு நம்ம கேட்போம். அதே மாதிரி நகரத்தார் அவர்களுடைய தொழிலை தன் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அந்த கை பழகுதல். அப்போ அந்த கை பழகுதல் தொழிலையும் அவர் கற்றுக்கிட்டு அங்கே முன்னேறிட்டார்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த மாணிக்கம் என்ற பெயர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே அந்த நிகழ்வு அங்கே தான், அந்த பர்மாவில் தான் நடக்குது. அங்கே அவர் வேலை செய்யக்கூடிய முதலாளி சொல்கிறாரு, இப்போ ஒருத்தர் பணம் கேட்டு வருவார், வந்தால் நான் இல்லைன்னு சொல்லி அனுப்புங்கிறாரு. ஆனால் அவர் பொய் சொல்ல மறுத்துடுறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு முதலாளி நீ இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்கிறார். அந்த ஒரு காரணம்தான் அவர் பொய் சொல்லாம் மாணிக்கம் என்கின்ற ஒரு பெயரை அவருக்கு பெற்று தருகிறது. இப்படி தன்னுடைய பணியை தொடர்ந்தாலும் கல்வியின் மூலம் ஈர்க்கப்படுகிறார். கல்வி என்பது நம்ம யாராவது நம்மளோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லைஃப்பில் நம்ம ஒருத்தங்களை பார்த்து இவங்கள மாதிரி பேசணும், இவங்கள மாதிரி படிக்கணும், இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரையாக எடுத்துக்காட்டாக எடுத்துருப்போம். நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. அதே போல் ஐயா சுப மாணிக்கம் அவர்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒருவர் பண்டிதமணி கதிரேசன். அவர் தான் முதலாக அவருக்கு தமிழ் கல்வியை அடுத்ததாக பயில்வதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதற்கான அத்தனை உதவிகளையும் அவர் செய்கிறார். அதில் புலமை பெறுகிறார். தமிழ் வழியில் புலமை பெற்றாலும் PLO என்று சொல்லக்கூடிய தொடக்க கல்வியை கல்லூரியில் பயில்கிறார். அந்த PLO அதோட முடிச்சாரான்னு கேட்டால் கிடையாது. அவரோட தமிழ் ஆர்வம் அங்கேயும் அவரை நிப்பாட்டலை. அடுத்த PhD முனைவர், தமிழ் மூலம் ஆய்வு முனைவர் அந்த பயிலையும் பயிர்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் அதோட நிப்பாட்டினார்லாம் கிடையாது. அதே பண்டிதமணி கதிரேசனார் அவரை அண்ணாமலை ராஜாவிடம் அழைத்து சென்று அங்கு ஒரு தமிழாசிரியர் பணியையும் அவருக்கு பெற்றுத் தருகிறார். இப்போ நம்மளோட PhD பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும், யாராவது ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்திருப்பாங்க. இப்போ யாருக்கிட்ட கேட்டாலும் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தது இவர் தான் காரணமாக இருப்பாங்க, என்ன படிக்க வச்சது இவர் காரணமாக இருப்பாங்க, இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் நம்மளோட நினைவுகளை வந்துட்டு போவாங்க. இப்போ கேட்டால் கூட எல்லாருக்கும் அந்த நினைவுகளில் ஏதோ ஒரு மனிதர் நம் நினைவுகளில் நின்று கொண்டிருப்பார். அப்படி நினைவுகளில் நின்று கொண்டிருக்க ஒரு மனிதர் பண்டிதமணி கதிரேசனாரார். அதற்கு நன்றி கடனாக தான் மாணிக்கமையா அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு கதிரகம் என்றும் தன் குழந்தைக்கு கதிரேசன் என்ற பெயரையும் சூட்டுகிறார். இந்த நிலையில் அவருக்கு திருமணம் முடிந்ததும் அவருக்கு 6 மகவுகள். 6 மகவுகளையும் அவங்களோட பேர், அவங்க முதல் 3 பையன், அதுக்கப்புறம் 3 பெண்கள். தொல்காப்பியன், பூங்குன்றன், பாரி, தென்றல், மாதரி, பொற்கொடி, இது அத்தனையும் தூய தமிழ் பெயர்கள். இதில் எந்த ஒரு குழப்பமே நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அது தூய தமிழ் பெயர்கள் தான். இதில் எங்கே எடுத்தாலும் அதில் தமிழ் சொற்கள் நிரம்ப இருக்கக்கூடிய தமிழ் பெயர்களாக தன்னுடைய குழந்தைகளுக்கு சூட்டுகிறார். அவர் குழந்தைகளுக்கு மட்டும்தான் தமிழ் பெயர் சூட்டினாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. டே பாண்டியர் அப்படின்னு இருந்தவர் பா பாண்டியன் அப்படி மாறின ஒரு கதையும் இருக்குது.
தா பாண்டியனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரும் யாருடைய மாணாக்கர்னு கேட்டால் சுபமாணிக்கம் அவர்களுடைய மாணாக்கர். அவருடைய தந்தையார் பெயர் டேவிட். டேவிட்டுங்கும் போது டே மாணிக்கம் அப்படிங்கும்போது அவர் டிங்கிற ஒரு இனிஷியலை போட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு தா பாண்டியன். அப்போதான் கூப்பிட்டு மாணிக்கம் ஐயா கேட்டிருக்காரு, உன்னோட அப்பா பேர் என்ன அப்படின்னு. என்னோட அப்பா பேர் டேவிட், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய அப்பா பேர் டேவிட், அதனால் நான் டி போட்டு கொண்டு இருக்கிறேன். அப்படியா? இந்த இந்தியாவில் வந்து முஸ்லீமும் வந்திருக்காங்க, ஆங்கிலேயர்களும் வந்திருக்காங்க. அவர்கள் என்னதான் இங்கே வந்தாலும் அவர்களுடைய மதங்களை நிலைநிறுத்துவதற்காக பைபிளையும் சரி குரானையும் சரி தமிழில் மொழிபெயர்த்து தமிழில் தான் தமிழர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த டேவிட்ங்கிறத என்னவா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அப்போ அவர் சொல்லியிருக்காரு, டேவிட்ங்கிறது தாவீது. அப்போ தாவீதுனா அதிலிருந்து தான் டே பாண்டியன் தா பாண்டியனாக மாறுகிறார். இப்படி தன் மாணாக்கர்கள் பெயர்களையும் சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பெருமை ஆசிரியர் பெருமக்களே சார்பு. இப்போவும் நம்ம சில பேர்கள் எனக்கு முதல்ல நான் பெயர் சூட்டும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெயர் சொன்னப்போ, இல்லை இந்த பெயர் வந்து தமிழ் பெயரில் இல்லை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி இல்லை லட்சுமி. எப்போவுமே என் ஸ்பெல்லிங் எழுதும்போது எல்லாம் தப்பாக எழுதுவாங்க. அப்போ லேவா லாவா, அப்போ லட்சுமி. இப்படி எனக்கு பேரை மாற்றி எழுதி கொடுத்தவர் நம்மளுடைய மறைந்த சன்னிதானம் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். இந்த காலகட்டத்தில் அவர் தமிழ் ஆசிரியராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை பள்ளிக்கூடத்தில் அவருடைய பணியை தொடங்குகிறார். அடுத்ததாக அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார். இந்த துணைவேந்தர் காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் காரைக்குடியில் தனது முதல்வர் பணியை தொடங்குகிறார். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்து முதல்வராக இருக்கிற காரைக்குடி கல்லூரியில் முதல்வராக இருந்த பொழுது அங்கே ஒரு போராட்டம் நடத்துகிறது. அந்த போராட்டத்தில் வந்து அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் வந்து என்ன இப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு முட்டாள் முதல்வர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து கோஷம் போட்டு, எப்படி நீங்கள் இங்கே முதல்வரை முட்டாளன்னு சொல்ல, மன்னிப்பு கேள், முட்டாள் முதல்வராக சொன்ன மன்னிப்பு கேள் மன்னிப்பு. உடனே இவர் போய் அவங்க மாணவர்களாக அழைத்து, என்னப்பா இது, அவனாவது ஒரு வாட்டி தான் என்ன முட்டாள்னு சொன்னா, நீங்கள் மைக்க போட்டு ஊர் முழுக்க என்ன முட்டாள்னு சொல்றேன்னு சொல்லி அதை கூட நகைச்சுவையாக தன் மாணவர்களுக்கு இன்புறும் வகையில் பேசக்கூடிய ஒரு எளிமையான மனிதர். ஒரு மொழி சுருக்கம் யார்களிடம் கற்றுக்கொள்ளணும்னா அதை நம்மளோட மாணிக்க ஐயரா அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமா அவரோட பணி அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. அவர் அந்த ஒரு பணியில் எப்படி வந்து தமிழ் வழியில் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதை அதிகமாக தன் சிந்தனையிலும் செயல்பாட்டுகளிலும் வைத்திருந்தவர் மாணிக்கனார். எப்படி அப்படின்னு கேட்டால், மொழி நடை வந்து நம்மளுடைய பரப்புகளை சுருக்கி விட்டது, அதனால தான் ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிந்தது என்று சொல்லுகிறார். மொழி கலப்பு தான் தமிழ்நாடாக இருந்த இடத்தில் மொழி கலப்பு வந்ததினால்தான் மற்றதெல்லாம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவரை வச்சுக்கிட்டு தப்பா சொன்னா கண்டிப்பா அவர் விட மாட்டாரு. அதனால இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா நான் படிச்சுட்டு வரணும்னு சொல்லி படிச்சுட்டு வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மொழி கலப்பு வரும்போது தான் நம்மளுடைய நிலப்பரப்புகள் கூறுகள் பிரிகிறது. மற்ற மொழியியல் உள்ளே வரும்போது நாம் எப்படி பிரிகிறோம் என்றதை அவர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய புத்தகங்களில் எழுதி இருக்கிறார். இப்படி அவர் காமராஜர் கல்லூரியில் அவருடைய பணி தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, இப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே துணைவேந்தர்கள் நியமனம்ங்கிறது ரொம்ப சிரமத்துக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் உடனே வெளியில போறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எந்த ஒரு துணைவேந்தர்களுமே அவ்வளோ சீக்கிரமாக அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில் செல்வது கிடையாது. ஆனால் தன்னுடைய பணிக்காலம் 2 வருடங்கள் முடிந்த உடனே அடுத்த கட்டமாக தன்னுடைய 2 ஆண்டு பணி வந்து நிறைவடைந்து விட்டது, நான் வெளியே செல்கிறேன் என்று பணி நிறைவடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆளுநருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். எத்தனை பேருக்கு இந்த மனசு வரும்? இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனால் அப்படி அல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்த பின்னரும் அவர் தமிழுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய சிதம்பரம் கோவில் அவர் ஒவ்வொரு பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதே தான் முத்தமிழ் காவலி கியாபே விஸ்வநாத் அவர்களுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது அவர் பணியில் இருந்த காலத்தை விட பணி நிறைவடைந்த காலத்தில் தான்
அதிகமாக தொண்டினை ஆட்சி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சினிமா துறையில இருக்கிறவங்க வெளிச்சத்துல தெரிவாங்க, ஆனா தமிழ் உலகத்தில் இருக்கிறவர்கள் மரத்தின் வேர்களை போல அவள் எளிதாக தெரிவது இல்லை. முதல்ல ஐயா கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறீங்களான்னு என்னை கூப்பிட்டு கேட்டார். அவர் யாருன்னு ரொம்ப நேரம் யோசிச்சேன். அவர் சொன்னதே எனக்கு புரியல. அப்போ நான் சோப்பனாவே சொல்லிட்டேன், எனக்கு யாருன்னே தெரியல, நான் என்ன பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் அதை வாங்கிட்டு போய் படிங்க, அதில் உங்களுக்கு எல்லா தெளிவும் வந்துடும் அப்படின்னாங்க. சரி புத்தகம் தானே வாங்கிட்டு போய் படிச்சிடலான்னு. ஏன்னா அவரை பற்றி அடிப்படையாவது தெரிஞ்சிருக்கணும். தமிழை பற்றியே நம்ம தமிழ் ஒழுங்காக பேசுகிறோமா, நடைமுறையில் வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட தமிழ் அறிஞர்கள் தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்திற்காக, இந்த தமிழுக்காகவும் அந்த தமிழ் அறிஞர்களை நாம் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எத்தனைய பேருக்கு இவரை பற்றிய புரிதலும் அறிவும் இருக்கும். ஏன்னா அவருடைய மாணவி சுப வீரபாண்டியன் சொல்கிறாரு, அவங்க கல்லூரி காலகட்டங்களில் இவர் சுத்த தமிழில் பேசுவாராம். அப்போ இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். சுப வீரபாண்டியன் ஒரு பதிவில் இதை பதிவிடுறாரு, சுத்த தமிழில் பேசும்போது நாங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவோம், அவரை கேலி பேசுவோம். அப்பொழுது நாங்கள் அறியவில்லை, தன்னுடைய தலைமை ஆசிரியரை பேசுகிறோம் என்று அறியவில்லை, அவர் தமிழை நம்ம கிண்டல் அடிச்சிருக்கோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு பின்னால் மன்னிப்பு கேட்குறாரு அவர்கிட்டயே போய். இப்படி தமிழில் சுத்தமான தமிழ்னா என்ன சொல்லுவாங்க, பிளேடு போடுறாங்க அப்படி தானே சொல்லுவோம். இப்போ நம்மளோட உங்கள் பேர குழந்தைங்க கிட்ட அப்படி போய் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, தமிழில் நீங்கள் ஆங்கிலம் கலந்து பேசல அப்படின்னா உடனே பிளேடு போடுறாங்க, பழம், இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல தான் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் தமிழ் தொண்டை மட்டுமே தன் முழு நேர தொண்டாக, தமிழ் மொழியை மட்டுமே தனக்கானதாக ஆக்கி கொண்டு, இன்னும் சொல்ல போனால் ஜனசக்தி நாளிதழில் வந்த ஒரு ஆய்வு கட்டுரையை அவர் மறு ஆய்வு செய்கிறார். யாருக்கிட்ட, தா பாண்டியன் அவர்களிடமே சொல்லுகிறார். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது தமிழால் ஒரு பகுதியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நீங்கள் ஏன் இப்படி தப்பாக ஷேவை நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று. அது ஜனசக்தியோட ஆசிரியர் ஜீவா. அப்போ இப்படி தமிழ் புலமை இருக்கிற நீங்களே இப்படி பயன்படுத்தலாமா என்று தலைவர்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னா சுபமாணிக்கம் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. இந்த தொண்டோடு அவர்கள் தொண்டு முடிஞ்சிச்சுன்னா பல நாடகங்களை எழுதுறாங்க. அதில் அவருடைய முதல் நாடகம் தன்னுடைய மனைவிக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய மனைவியை பற்றியது. பல புத்தகங்கள், தமிழ் காதலி, கம்பன், தொல்காப்பியன், இப்படி பல புத்தகங்கள். இந்த தமிழ் காதலி என்பது சங்கத்தமிழில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் இந்த உலகிற்கு பறைசாற்றக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. இப்படி எண்ணற்ற புத்தகங்களை அவர் எழுதியிருந்தாலும் நான் ஒரே ஒரு புத்தகத்தை பற்றி இங்கே பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விரிவாகவே அந்த புத்தகத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அது காலம் கடந்தும் இன்று நமக்கு தேவைப்படுகிற ஒரு தலைப்பாக நம்மிடையே இருக்கிறது. ஏன் அந்த புத்தகம் நமக்கு இங்கே தேவை அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல்கள், இந்த அரசியல் புரிதல்கள் எந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட, இந்த தலைமுறை கிட்ட அரசியல் புரிதல் இருக்கா? அப்போ அரசியல் புரிதல் வேண்டும் என்றால் அப்ப நம்ம யாருக்கு முதலமாக அறிவுரை வழங்க வேண்டும்? அரசியல்வாதிகளுக்கா, தலைவர்களுக்கா, இல்லை அரசியலை நோக்கி செல்லக்கூடிய இளைய தலைமுறைக்கா? உங்ககிட்ட தான் என்னோட கேள்வி. யாருக்கு அந்த அரசியல் புரிதலை ஏற்படுத்த வேண்டும்? தலைவர்களுக்கு இல்லையா? ஸோ அந்த தலைவர்களுக்கு இவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். எதையும் பற்றினா, மும்மொழி கொள்கை வேணுமா, 4 வழி கொள்கை வேண்டுமான்னு. இந்த உலகத்தில், இந்த இந்தியாவிலே மும்மொழி கொள்கை என்பது நாம் அத்தனை பேரால் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு சிரமமான விஷயம். 2 இடத்துல நம்ம ஒரு பெரிய சர்ச்சையை சந்திச்சோம். அப்போ அலுவலக மொழி எதுவாக இருக்க வேண்டும், மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது, இந்த காலகட்டம் 65 என்று நினைக்கிறேன், 1965 மொழிவாரி மாநிலமும் 56 அதுக்கு தான் சரி 56 மொழிவாரி மானியம் பிரிக்கப்படுகிறது. அப்பொழுது 65 இவருடைய புத்தகம் தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிற புத்தகத்தை அவர் எழுதுறாரு. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளோட அதிகமான மொழி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த மொழி போராட்டத்தில் இந்த மாணவர்கள் எப்படி தங்களை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு இந்த தலைவர்கள் எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என்ப கட்டுரையே ஒரு கடிதமாக இந்த தலைவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அரசியல் புரிதல் இன்றைக்கு நமக்கு ஏன் இந்த அரசியல் புரிதல் வேண்டும்? இன்னைக்கு அரசியல் புரிதல் இருக்காமா? இளைஞர்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு இருக்கு, ஆனா அது சரியான விழிப்புணர்வா இருக்கா? கிடையாது. ஏனென்றால் அந்த தலைவர்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால்
அந்த தொண்டனுக்கும் சரியான விழிப்புணர்வு இல்லை. அப்போ தலைவன் தான் இங்க மாறணும், தொண்டர்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் யாருக்காவது இருக்குமா? இங்க இருக்க இளைய தலைமுறைகள் நினைச்சுக்கிறாங்க நம்ம ஏற்படுத்துறதா மாற்றம் அப்படின்னு இல்லை. அப்போ முதியவர்கள்லாம் அமைதியா இருக்காங்க, அதுக்கு காரணம் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. முதியவர்கள் அமைதியாக, அனுபவசாலிகள் அமைதியாக இருக்கக்கூடியதுக்கு ஒரே காரணம் அவர்களின் அனுபவ அறிவு என்கிறதை இப்ப இருக்க தலைமுறைகள் மறந்து போகிறார்கள். அதை எப்படி தலைவர்கள் வழிநடத்த வேண்டும் என்றதுக்கு இந்த தலைவர்களுக்கு ஒரு கடிதம் என்ற ஒரு கட்டுரை மூலமாக மாணிக்கம் ஐயா அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறார். இது போக மொழிக் கொள்கை, இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் இன்னைக்கு பேசணுங்கிறதுனால தான் இவரை பற்றி கொஞ்சம் சுருக்கமாகவும் இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் பேச வேணுங்கிறது என்னோட நோக்கமாக இருந்தது. மொழிக் கொள்கை பின்னாலே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம தோண்டி தோண்டி பார்த்தா என்னாகும்? அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மும்மொழி கொள்கை தேவையா, ஆங்கிலம் தேவையானா அவர் ஆங்கிலம் தேவை என்று சொல்கிறார். ஏன்னா ஒரு பொது மொழி வேணும். ஆனால் அந்த பொது மொழி எப்போ வேணும்? எல்லாருக்கும் 14 மொழிகள் 1965 நினைக்கிறேன். அப்போ 14 மொழிகள் இருந்தது. அப்புறம் காங்கிரஸ் வந்த பிறகு இன்னும் மொழிகள் இணைகிறது. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா வந்த போது அடுத்த மொழிகள் இணைகிறது. 22 மொழிகள் பொது மொழியாக அறிவிக்கப்படுகிறது. 22 மொழியையும் நம்மளோட பயன்பாட்டு கொண்டு வருவது சாத்தியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? பொதுவாக 2 மொழி கண்டிப்பாக வேண்டும். அப்போ பொதுவாக மொழி வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது அவர் மாணிக்கனார் ஐயா சொல்கிறார், ஒரு வாயில ஒரு பல்லு இருந்தா போதுமா, ஒரு கையில எல்லா பல்லும் இருந்தா தானே பயன். அப்போ கையில எல்லா விரலும் இருந்தாதான் பயன். அப்போ பொது மொழி என்பது கண்டிப்பாக வேணும். ஆனா அது தாய்மொழி 8ஆம் அதுலயும் அவர் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வியிலும் அடுத்ததாக ஆங்கில இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் கொண்டு மாணாக்கர்களுக்கு சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காரு. நம்ம யாராவது இன்னைக்கு அந்த புத்தகத்தை நினைவு கூறுறோமா? இன்னைக்கு அதை எடுத்து நம்ம பார்த்திருந்தா கூட நமக்கு நிறைய பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மொழிக் கொள்கைக்கும் இந்த அரசியலுக்கும் நம்ம ஒரு தீர்வு கண்டிருக்கலாம். ஏன் நம்ம திரும்பி பார்க்கறதே இல்லை? இந்த மாதிரி புத்தகத்தையும் இந்த மாதிரி தலைவர்களையும் நம்ம ஏன் திரும்பி பார்க்கறது இல்லை? நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமா? இல்லை எழுத்தாளர்களையும் நம்ம மறந்து போகிறது ஒரு காரணமா? எழுத்தாளரும் எழுத்தையும் இலக்கியம் உங்களை காப்பாற்றுமா என்று கேட்டால் தெரியல. இங்க இருக்க அப்படி காப்பாற்றணும்னா திவான் ஐயாலாம் கோடீஸ்வரனா இருந்திருப்பார், அப்படிதானே? இங்க இருக்க எத்தனை எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இருக்கு, அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களாம் கோடீஸ்வரனா. அப்ப இலக்கியத்தையும் எழுத்தாளர்களையும் நம்ம போற்றமா? கிடையாது. ஆனா போற்ற வேண்டும், அதற்கான தீர்வு அவர்களிடம் மட்டும்தான் உள்ளது. அதுக்கு நீங்க இலக்கியம் படிங்க, அதுக்கு தமிழ் படிங்க, அதுக்கு பழைய புத்தகங்களை நினைவு கூறுங்க. நம்ம எழுத்தாளரும் தமிழுக்காகவும் வாழ்ந்தவர்களை நினைவு கூறு. அந்த விஷயத்தை தான் இந்த தமிழ் முழுக்க பேரவை தட்டி கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு இதோட பயன் தெரியாம இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு போடப்பட்ட விதை என்று விருட்சமாகும் தெரியுமா? நாம் இன்று இந்த அரங்கத்தில் பேசிக் கொண்டிருக்க ஒரு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக மாறும் பொழுது இந்த தமிழ் முழக்க பேரவையில் செய்து கொண்டிருக்க அரும் பணி வெளியில தெரியும். அது வரைக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. நீங்களும் நானும் இதே அரங்கத்தில் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இது ஒரு நாள் வெளிச்சமாக மாறும் பொழுது இதே அரங்கு வெளியில் பேசிக் கொண்டிருப்போம். அப்ப இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் என்ன பண்றாங்க? ஏன் இந்த தமிழ் முழக்க பேரவை இந்த மாதிரி அறிஞர்களை தட்டி எழுப்புகிறது அப்படின்னா, இந்த மாதிரி புத்தகங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எத்தனை பேர் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு நான் அந்த புத்தகத்தை நிறைவாக படித்து முடிக்க வேண்டும் என்று நானும் படித்து முடிக்கல. என்னோட பணி சுமையும் என்னோட கால சுமையும் என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. ஆனால் ஏன் படிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை என்னுள் தூண்டுகிறது. இப்ப நான் ஒரு 10 பேருக்கு சொல்லிட்டேன். அப்ப நீங்க போய் இந்த புத்தகத்துல ஏதோ இந்த அம்மா ஏதோ சொல்லிச்சு, அது என்ன உண்மை இருக்கா பொய் இருக்கானாவது அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பீங்கல்ல. இங்க எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்கீங்க, பல்கலைக்கழகத்தில் பணியாற்றவர்கள் இருக்கீங்க. நீங்களே நம்ம இந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறதையாவது பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த புத்தகம் அமையும் அல்லவா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக தான் இந்த மாதிரி எழுத்தாளர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். இந்த மாதிரி புத்தகங்களை நாம் நம்மளுடைய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்ப இன்னைக்கு நான் கேட்டா தலைவர்களுக்கு ஒரு கடிதம் என்கிற மாணிக்கம் ஐயா அவர்களின் புத்தகத்தை நம்மளுடைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கும். ஏன் இந்த தமிழ் அறிஞர்கள், நான் கூட நினைச்சேன் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு என்ன, இவரை பத்தி ஐயா எதுக்கு செல்லப்பாயா, இவரை இத்தனை அறிஞர்கள் இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதரை சொல்லக்கூடாதா, நான் எப்படி பேச போறேன், இந்த அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பட்டுக்கோட்டை என்கிட்ட கொடுத்தா 4 பாட்டை பாடிட்டு போயிருக்கலாமே, ஜாலியா இருந்திருக்குமே அப்படி.
ஆனால் இவரை பற்றி படிக்க 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 என்னுள் எழுந்த உற்சாகம், நம் மொழிக் கொள்கைக்கான தீர்வு, அரசியலுக்கான தீர்வு, இளைஞர்களிடம் எப்படி அரசியல் அறிவை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தெளிவு, இத்தனையும் எனக்குள் ஊட்டியது இவருடைய புத்தகமான தலைவர்களுக்கு ஒரு கடிதம். கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியுதோ வேணுமோ வேண்டாமோ, நம்மளுடைய தலைமுறை சரியாக அமைய வேண்டுமானால் இந்த புத்தகத்தை எடுத்து நீங்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ இந்த ஒரு அரசியல் புரிதல் எவ்வளோ மோசமான ஒரு கால சூழ்நிலை நம்ம கொண்டு சென்று இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாமும் அந்த சூழலில் தான் சிக்கி கொண்டு இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமல் அந்த சூழலுக்குள்ளே நம்ம இருக்கோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மீண்டுட்டோம், நம்ம இல்லை, நம்ம அந்த சூழலுக்குள் இருக்கிறோம். அந்த சூழலிலிருந்து மீள்வதற்கு இதர் போன்ற படகுகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து மதுரை காமராஜரில் துணைவேந்தராக தன்னை முன்னிறுத்தி கொண்டு 2 ஆண்டுகள் பணி ஓய்வு பெற்ற பின்பும் அவர் தன்னை நிறுத்திக் கொள்வதற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் தமிழுக்காகவே ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவில் முதல் முறையாக அமைக்கப்படுகிறது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். அதோட மானிட்டரிங் போர்ட் கமிட்டி மெம்பராக இருந்து அந்த பல்கலைக்கழகம் உருவாகுவதற்கு உறுதுணையாகவும் தூணாகவும் இருந்தவர் ஐயா மாணிக்கநாராயணன் அவர்கள். அப்போ தமிழ் வழியில தான் இவர் பணியாற்றியிருக்கார். இவர் தொண்டு ஃபுல்லாக தமிழில் தான் இருந்துச்சா? அப்படி கிடையாது. ஆங்கிலத்திலும் சிறப்பாக உரையாற்றக்கூடிய புலமையை பெற்றிருந்தார் மாணிக்கநாராயணன் அவர்கள். ஏனென்றால் இவருடைய பணி ஓய்வுக்கு பின்பு அமைதியாக இருந்தாரான்னு கேட்டால் எங்கேயுமே இவர் அமைதியாக இல்லை. அடுத்து கேரளா போகிறாரு, அங்கே இருக்க பல்கலைக்கழகங்கள் தன்னுடைய பணிகளை தொடர்கிறாரு. இது போக ஆன்மீக வழி நாட்டங்களையும் இவர் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் தன் ஓய்வு காலங்களுக்கு பின்னாட்களிலும். இந்த நேரத்தில் தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு தன்னுடைய ப்ராஜெக்டாக போகும்போது ஒரு இரவு தன் உயிரை அவர் நீக்கிக் கொள்கிறார். அந்த இரவு என்பது இந்த உலகுக்கு சுபமாணிக்க ஐயா இல்லாத ஒரு பகலாக விடுகிறது. எப்படி காரைக்குடியில் மலர்ந்து அந்த வைகை ஆற்றினிலே கடிந்த அந்த ஒரு கனி பாண்டிச்சேரியில் பழமாக உதிர்ந்து இந்த மண்ணிற்கு உரமாக மாறுகிறது. இந்த மண்ணிற்கு உரமாக மட்டுமல்ல, இன்று வரக்கூடிய தலைமுறைக்கு அது ஒரு விருட்சம். அதை பயனுள்ள வகையில் நாம் பயிரிட்டு வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த தமிழ் முழக்க பேரவை நமக்கு செய்து கொண்டிருக்க இந்த பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்ம தலைமுறையிலும் நம்ம எடுத்துட்டு போகணும்னா இந்த மாதிரி புத்தகங்களையும் இந்த மாதிரி தமிழ் ஆர்வலர்களையும் நாம் திரும்ப நினைவு கூறுவது மட்டும் நம்மளுடைய கடமை கிடையாது. இந்த மாதிரி புத்தகங்கள் வாயிலாக அறிஞர்கள் தமிழுக்கும் தமிழ் தொண்டிற்கும் என்னெல்லாம் செய்துட்டு இருக்காங்க, இந்த புத்தகங்கள் நமக்கு என்ன அறிவை கொடுக்குது அப்படிங்கிறதையும் அந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருப்பதனால் காலத்தின் அருமை கருதி இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த தமிழ் முழக்க பேரவைக்கு என் நன்றியும். இங்கே எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. உங்களோட அமைதி என்னோட வாழ்த்தா நான் எடுத்துக்கிட்டு இந்த அவையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.